கருட புராணத்தில் மரணத்திற்கு பின் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் ஆத்மாவின் பயண ரகசியம். உடல் செயலிழக்கும் தருணத்தில் ஆத்மா உடலை விட்டு வெளியேறுகிறது. நற்செயல்கள் செய்தவர்களுக்கு ஆத்மா அமைதியாகவும், தீய செயல்கள் செய்தவர்களுக்கு மிகுந்த வலியுடனும் பிரியும் என்று கூறப்படுகிறது. மரணத்திற்கு பிறகு இரண்டு யம தூதர்கள் ஆத்மாவை அழைத்துச் செல்ல வருவார்கள். ஆத்மா தனது வாழ்நாள் முழுவதும் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை சுமந்து செல்கிறது. மரணத்திற்கு பிறகு ஆத்மா உடனடியாக சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்வதில்லை. கருட புராணத்தின்படி ஆத்மா தனது பயணத்தை முடிக்க 47 நாட்கள் எடுத்துக் கொள்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆத்மா தனது உறவினர்கள் செய்யும் சடங்குகளையும் பிண்டமளிப்பதையும் கவனித்துக் கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. யமதர்ம ராஜாவின் அரண்மனை பூமியிலிருந்து சுமார் 86,000 யோஜனை தூரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆத்மா இந்த பாதையை கடக்க ஓராண்டு காலம் வரை ஆகுமாம். ஆனால் பூமியில் வாரிசுகள் செய்யும் தான தர்மங்கள் அந்த ஆத்மாவுக்கு இந்த பயணத்தில் நிழலாகவும் உணவாகவும் உதவும் என்பது நம்பிக்கை. ஒரு ஆத்மா மீண்டும் மனிதனாக பிறக்க வேண்டுமா அல்லது வேறு உயிரினமாக பிறக்க வேண்டுமா என்பது அது செய்த கர்ம வினைகளை பொறுத்தது. 84 லட்சம் வகையான உயிரினங்களில் ஏதோ ஒன்றாக பிறக்க வாய்ப்புள்ளது. புண்ணியம் செய்தவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வதாகவும், பாவம் செய்தவர்கள் நரகத்தில் தண்டனை அனுபவித்த பின் மீண்டும் பிறவி எடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இறந்தவரின் ஆத்மா குழப்பமின்றி தனது அடுத்த நிலைக்கு செல்ல வழிகாட்டுதல். வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்த்தி வாழும் காலத்தில் தர்ம சிந்தனையுடன் இருக்க தூண்டுதல். ஒருவரது கர்ம வினைகளுக்கேற்ப சொர்க்கம், நரகம் அல்லது மீண்டும் ஒரு பிறவி அமையும் என்பதை இது வலியுறுத்துகிறது. கருட புராணம் வெறும் தண்டனைகளை மட்டும் சொல்லவில்லை, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கூறுகிறது. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பது மிகப்பெரிய புண்ணியம். உயிருடன் இருக்கும்போது பெற்றோரை மதிப்பதே ஒருவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய கடமை. குளம் வெட்டுதல் மற்றும் மரம் நடுதல் போன்ற பொதுநல காரியங்கள் ஆத்மாவுக்கு அமைதி தரும். ஒருவர் இறக்கும் தருவாயில் இருப்பதை அவரது கனவுகள் மூலமே அறியலாம் என்று கருட புராணம் சில அறிகுறிகளை சொல்கிறது. உதாரணமாக, தலைகீழாக தெரிவது போன்ற பிம்பங்கள் அல்லது எண்ணெய் தேய்த்து கொண்டு பயணம் செய்வது போன்ற கனவுகள் மரணத்தின் அறிகுறியாக கருதப்படுகின்றன.